டைமு இப்போ பார்த்தீங்கன்னா 1:23. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நைட்டு தஞ்சாவூருக்கு கிளம்புறோம். சிவாவோட நாள் இன்னைக்கு. ஸோ அதை நம்ம எப்படி மிஸ் பண்ணுறது, கரெக்டாக தான். ஸோ அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். பேகு, தண்ணி, அதெல்லாம் எல்லாம். ஸோ நம்ம கிளம்ப வேண்டியாச்சு, கிளம்பலாம். இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணுறேன். லெட்ஸ் see. லாங் டிரைவ். இது எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர். ஸோ நம்ம தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்கிறோம். இன்னும் ஒரு 6 hours தஞ்சாவூர் நம்ம சிவாவை சந்திக்கிறோம். லெட்ஸ் be blessing, get more blessings from him. It's long waited. தஞ்சை முன் வாசல், தஞ்சை பெரிய கோயில், லார்ட் சிவா. இந்த கோயிலோட பற்றி நான் சொல்கிறேன்னா, thousands of years old temple in Asian country. இந்த கோயிலை பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. பட் I want to tell something more details about this. இந்த தஞ்சை கோயில் சுற்றி 80 kilometers only you can see the red sand, அதாவது களிமண். இந்த 80 kilometersலேருந்து எந்த கல்லும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கோயில் கட்டுறதுக்காக 1,60,000 tons of rocks எப்படி எடுத்துன்னு வந்தாங்க. இன்னும் இந்த கோயிலை கட்டுறதுக்கு they traveled 80 kilometers for to build this temple. The main கோபுரம் உச்சியில், okay, the top of the கோபுரம், it's 80 ton of ராக். ஒரு சிங்கிள் ராக்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்குற நந்தினோ சிங்கிள் ராக்ல தே பில்ட் தட் நந்தி. லுக்கிங் டு த ஹிஸ்ட்ரி, நான் கேட்டது பிரகாரம் 1000 யானைகளையும் 5,000 குதிரைகளை வச்சு தான் இந்த கல்லுகள்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி 200 years முன்னாடி வரைக்கும் இந்த டெம்பிள் யார் கட்டினதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. பட் இந்த ஜெர்மன் லைக் ஜேர்னலிஸ்ட் 10 years ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக ஒரு கல்வெட்டு மூலமாக தான் கண்டுபிடிச்சாரு. த கிரேட் கிங் ராஜராஜ சோழன் பில்ட் திஸ் டெம்பிள். இங்கே பார்க்குற ஒரு சிற்பங்களும் செம்மையாக செதுக்கியிருக்காங்க. லைக் இன்னும் லைக் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் எங்கேயுமே லைக் யூ கான்ட் ஃபைண்ட் தட் யாரா இது கட்டினது, எவன்டா கட்டினதுன்ற மாதிரி அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இந்த கோயிலை சுற்றி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நான் இங்கே காட்டுற ஒரு சிவன் ஒரு ராக்கெட்டுக்குள்ளேருந்து வர மாதிரியும் இருக்குது. அந்த காலத்துலையும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குதா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க இந்த சிற்பங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது. இட்ஸ் லைக் ஸோ கிரேசி டு see the temple, each and everything, like you know, from the beginning to the end. லைக் எப்படா இப்படிலாம் ஒரு மனுஷனால் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு மெய் சிலிக்க வச்சிட்டாங்க. லைக் I'm get like goosebumps in my heart when I'm talking about this temple. You know, each and everything, the details, what God, like crazy. See, you can see the stone prints. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டினவங்க, கொடுத்தவங்க எல்லாரோட பேரும் இருக்குங்க. ராஜராஜ சோழன் ஒரு நல்ல மனுஷன்னா ஃப்ரம் ஹார்ட் வெரி ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா அவர் பேர் இல்லாமல் அவர் வேலை செஞ்ச கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் டீட்டெயிலாக வேலை செஞ்சோம், சின்ன வேலை செஞ்சோம். அவங்க பேரெல்லாம் இந்த கோயிலில் செதுக்கி வச்சிருப்பார். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அடிக்கடிக்கு வச்ச மாதிரி இருக்கும். எப்படா இப்படிலாம் யோசிப்பீங்க, எப்படா இப்படிலாம் கட்டியிருப்பீங்க என்னால் யோசிக்க கூட முடியும். ஏன்னா அந்த ஒரு கேப் இருக்கு பாருங்கள், ஒரு ஸ்டெப்புக்கும் லைக் அந்த கோபுரத்தோட லைக் மேலே வச்சுருக்காங்க. அது எப்படா
தூக்கி ஒரு கப்பு மேலே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா அந்த கோபுரம், தட் இஸ் ஒன் சிங்கிள் ராக் 80 டன் ராக்ஸ். அது எப்படி அந்த கோபுரத்துக்கு உச்சியில் எடுத்துன்னு உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என்னென்னோ கதை சொல்லுவாங்க, ஏலியன் என்னென்னோ பில்டப் பண்ணுவாங்க. பட் த ரியல் திங் இஸ் 2 பேர் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது ராஜராஜ சோழன், சிவபெருமான். இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் தான் தெரியும் அது எப்படி அந்த கல் மேலே வச்சாங்கன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. மெயின் திங் இந்த மூலஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, லிங்கம். எப்படா உள்ள வச்சு எப்படா பில்ட் பண்ணீங்க இந்த கோபுரத்தை, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த வாசல் இருக்குது பார்த்தீங்க, அந்த வாசலுக்கு உள்ள அந்த லிங்கம் போகாது. ஆனால் அந்த லிங்கத்தை வச்சு தான் இந்த கோபுரத்தை கட்டினாங்கன்றது மட்டும் அவங்க தெரியும். ஆனால் எப்படி கட்டினாங்க, எப்படி எந்த பாதுகாப்பில் வச்சு கட்டினாங்கன்றது இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த கோயிலை பற்றி நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, லாட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் சார். பட் so far like we know only 25% about this temple. 75% of temple like இதோட ஹிஸ்ட்ரி யாருக்குமே என்ன தெரியாது. ஏன்னா லைக் பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்டோரிஸ் சார். அதெல்லாம் விடுங்க, நம்ம இந்த கோயிலை பற்றி பேசுவோம் வாங்க. இங்கே பாருங்கள், அந்த 80 டன் கோபுரத்தை பாருங்கள். ஐயோ எப்பா, இங்கே பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 108 லிங்கம்ஸ் இருக்குது. ஒரு லிங்கத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்து ஒரு லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக ராஜராஜ சோழர் பீரியடில் வந்து இந்த லிங்கம் இல்லை, 13th சென்ச்சுரியிலே தான் இந்த லிங்கத்தை வச்சாங்க. ஏன்னா அந்த ராஜராஜ சோழர் கட்டினது வந்து மெயின் கோபுரம் முன்னாடி இருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து கட்டினவங்க தான் வந்துட்டு லைக் ஸ்மால் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது சுற்றி. பாருங்கள், மினியேச்சர் எப்படி தான் இப்படிலாம் செதுக்குறீங்களேன்னு தெரியலாட்டு. எங்கடா போனீங்க நீங்கள்லாம், எந்த அளவுக்குடா செதுக்கி வச்சுருப்பீங்க அங்கே. ஐ திங்க் த நெக்ஸ்ட் லெவல் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ அவங்களாம் இருந்தாங்கன்னா எங்கேயோ போய்ட்ருப்பாங்கங்க. ஆனால் இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாங்க, சொல்லினே இருக்கலாங்க. ஏன்னா இந்த கோயிலோட பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்மெண்ட்டுக்கிட்ட ஆல்ரெடி 35 அடி ஆழத்துக்கு 35 ஃபீட் லைக் 30-40 ஃபீட்டுக்கு நல்ல ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பண்ணி, இப்போ இருக்க டெக்னாலஜி கூட அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. ஸ்ட்ராங் பேஸ். ஏன்னா 6 times earthquake வந்து இந்த டெம்பிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இப்போ பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டிப்பாங்க பாருங்கள். இங்கே நம்ம பார்க்குற ஒன்று காட்டுற பாருங்க. இங்கே பார்க்கும்போது இங்கே நம்ம 3D அதெல்லாம் இப்போ தாங்க நம்ம தெரியும். 3D ஒரு பெயிண்டிங் 3D பெயிண்டிங்னு அப்படி தான். அந்த காலத்துல 13th சென்ச்சுரியில் 3D பெயிண்டிங் பண்ணுங்க. நீங்கள் நேராக போனீங்கன்னா அது டீட்டெயிலாக தெரியும். ஒரு ட்ராயிங் பின்னாடி ஷேடோ இருக்குங்க, லைக் டெப்த் 3D டெப்த்தில் இருக்குங்க. தட்ஸ் கிரேசி. அது பார்த்துட்டு என்னடா டே அப்பாவே இப்படி இல்லாமடா இருந்திருக்கீங்க அப்படின்றது. என்ன இந்த கோயிலை ஒரு ஆல்மோஸ்ட் 8 to 9 hours உட்கார வச்சுச்சுங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் மார்னிங் 10 o'clock போனேன், டில்ஸ் 8 o'clock 7 o'clock வரைக்கும் இருந்தேன். என்னால் இந்த கோயில் விட்டு வெளியே வரும்ல அந்த அளவுக்கு என்னை உட்கார வச்சு ஃபீல் பண்ண ஒரு விஷயமும் நான் ஃபீல் பண்ணேன். இந்த பில்லருங்களையும் இப்படிடா கட்டியிருப்பீங்க, என்னடா பண்ணீங்க, எங்கடா டேய் நீங்கள் எங்கடா போனீங்க டேய், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி கோயில் கட்ட முடியாதுங்க இந்த வருஷத்தில், இல்லை சாரி இந்த ஜென்ரேஷனில். இந்த மாதிரி கோயில் எங்கே தான் கட்டணும். வாங்க உங்கள் மூலஸ்தானத்துக்குள்ளே கூட்டின்னு போகிறேன். இங்கே பாருங்கள் ஊஞ்சல், அந்த ஒரு சின்ன விஷயம் வலைய எப்படி செதுக்கியிருப்பாங்க. வாங்க, முன்னாடி 2 ஜெயிண்ட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பாருங்கள். லைக் அவங்க சொன்ன மாதிரி 18 பில்லர்ஸை வச்சு என்ட்ரன்ஸ் எல்லாம் செம்மையாக செதுக்கிருக்காங்க. லைக் 18 பில்லர்ஸை சப்போர்ட்டை வச்சு, அந்த பில்லர் இல்லாமல் உள்ள ஒரு 15-16 பில்லர் இருக்குதுங்க. எப்பா என்ன ஸ்ட்ராங்கு. ஓம் நம சிவா பாருங்கள், மூலஸ்தானம் நம்ம லிங்கம் சிவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கிரேட்டுங்க, சீரியஸில் சொன்ன பாருங்க பில்லர். சரி ப்ளீஸ் யாராவது தஞ்சை கோயில் போனீங்கன்னா தயவுன்னு சொல்கிறேன், இந்த கோயிலில் கடவுளும் பாருங்கள். இந்த கோயிலில் எப்படி செதுக்கிருப்பீங்க ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், நீங்களும் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாயா.